हरि ओं गुरुवे शरणम्। ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। गुकारस्वन्धकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्री गुरुभ्यो नमः। हरिः ॐ। ஸோ சர்ப்பட்ட பஞ்சரிகா அப்படிங்கிற போர்ஷனை இப்போ நாம் பார்த்துன்னு இருக்கோம். சங்கரரோட டிசைபிள்ஸ் இதை பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தோம். ஸோ குருவுக்கு மரியாதை பண்ணுற விதமாகவும் ப்ளஸ் ஹியூமனிட்டிக்கு அவளுடைய டீச்சிங்கை கொடுக்குற விதமாகவும் இந்த ஸ்லோகங்கள் அமைஞ்சிருக்கு. ஸோ இதில் நம்ம ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம இந்த மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டு இருக்கிறது ஆர் இந்த மாதிரி ஞான யோகம் தொடர்ந்து படிக்கிறது, சிஸ்டமேட்டிக்காக படிக்கிறது, இதெல்லாம் சன்னியாசிகளால் மட்டும்தான் முடியும். ஏன்னா அவள் தான் ஆல்ரெடி எல்லாத்தையும் ட்ரா பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னுலாம் நாம் ராங்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக எது இங்கே எம்ஃபசைஸ் பண்ணப்படுறது அப்படின்னு பார்த்தா இன்டர்னல் சந்நியாசம் இங்கே வலியுறுத்தப்படுறது. இப்போ இந்த மனசு இருக்குல்ல, அது தயாராகணும். சந்நியாசா மைண்டு தான் இம்பார்ட்டண்ட்டே ஒழிய எக்ஸ்டர்னல் சந்நியாசம் நாட் மஸ்ட் அப்படிங்கிறத நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன ஸ்லோகம் படிக்கணும்? 21. புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடரே சயனம் இஹ சம்சாரே பஹுதுஸ்தாரே கிருபயா பாரே பாஹி முராரே. இப்போ இந்த ஸ்லோகத்தை பண்ணினவர் யார் அப்படின்னு பார்த்தா நித்யநாதர் அப்படின்னு ஒரு டிசைபிள். நித்யநாதர் இவரை பற்றி ஏதாவது ரொம்ப டீட்டெயில்ஸ்லாம் தெரியுமானா ரொம்ப டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு அவைலபிளாக இல்லை. இப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ மனுஷன் அப்படின்னு எடுத்துட்டா எல்லாருக்குமே ப்ராப்ளம்ஸ் இருக்கத்தான் செய்யும். ஒரு மனுஷனுக்கும் விதவிதமான டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஆனால் எல்லாருக்குமே ப்ராப்ளம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எல்லாருக்கும் காமனாக ஒரு யூனிவர்சல் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். என்ன யூனிவர்சல் ப்ராப்ளம்? சம்சாரா அப்படின்னு ஒரு யூனிவர்சல் ப்ராப்ளம் எல்லாருக்கும் இருக்குது. சம்சாரானா என்ன? ஒரு செட்டப்லேருந்து இன்னொரு செட்டப்புக்கு மூவ் பண்ணுறதுக்கு பேர் சம்சாரா. இப்போ சின்ன வயசில் நம்ம அப்பாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர்லாம் ஆச்சு அப்படின்னு சொன்னால், அந்த ட்ரான்ஸ்ஃபரபிள் ஜாப் அப்படின்னு சொன்னாலே ரெடியாக எல்லாமே எப்போ சொன்னாலும்
கிளம்புறதுக்கு தயாராக இருப்பாள். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு ஊருக்கு போகணும், வேறு கண்ட்ரிக்கு போகணும், சில பேருக்கு அந்த மாதிரிலாம் வந்து ரெடியாலாம் இருப்பாள். இப்போ அந்த மாதிரி சம்சாரம் அப்படின்னு பார்த்தா கான்ஸ்டன்ட் மூமெண்ட் ஃப்ரம் ஒன் செட்டப் டு அனதர் செட்டப். சரி, இந்த செட்டப்லேருந்து செட்டப் வந்து இப்படி மாறிண்டே போகிறோமே, இதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு முடிவு இருக்கா அப்படின்னு நம்ம என்றைக்காவது வந்து நினச்சி பார்த்துருக்கோமா? இப்போ அப்பாவோட ட்ரான்ஸ்ஃபரபிள் ஜாபுக்கு ஒரு முடிவு இருக்கான்னா இருக்குது, ரிட்டையர் ஆனால் போக வேண்டாம். இப்போ இந்த மாதிரி நம்ம செட்டப் டு செட்டப் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கோமே, இதுக்கு வந்து ஏதாவது எண்ட் இருக்கா? சரி, நம்ம வந்து மரணம் அப்படின்னு சொல்கிறோமே, அந்த மரணம் வந்துடுத்துனா இது வந்து முடிஞ்சிடுமா அப்படின்னா, மரணம் வந்தாலும் இது முடிகிற மாதிரி இல்லை. என்ன ஆகிறது? மறுபடியும் பிறக்கிறோம், வேறு ஒரு செட்டப் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறது. அதை தான் இங்கே செட்டப்னு சொல்கிறோம். செட்டப் டு செட்டப் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொன்னால் ஜென்மா டு ஜென்மா ட்ரான்ஸ்ஃபர். அதுதான் புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம். மறுபடியும் மறுபடியும் பிறக்கிறோம், மறுபடியும் மறுபடியும் இறக்கிறோம். அது மாதிரி பண்ணுறோம் இல்லையா? பிறக்கிறது இறக்கிறது, பிறக்கிறது இறக்கிறது, அதுக்கு பேர் சம்சாரா. சரி, இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவில் ஒரு டைம் இருக்குல்ல, அந்த டைமில் ஏதாவது சேஞ்சஸ்லாம் ஆகாமல் இருக்கான்னு கேட்டால், அந்த நேரத்தில் என்ன ஆகுறது? சேஞ்ச். ஒரு சுச்சுவேஷன்லேருந்து இன்னொரு சுச்சுவேஷன், ஒரு எக்ஸ்பீரியன்ஸு வேறு எக்ஸ்பீரியன்ஸு, புதுசாக எக்ஸ்பீரியன்ஸ், இப்படி வந்து ஏதோ மாறிண்டே இருக்கு. சரி, இந்த சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் வருதில்ல நம்மளுக்கு, இந்த சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் என்னுடைய கண்ட்ரோலில் இருக்கா? இப்போ வந்து பிளேஸ் டு பிளேஸ் ட்ராவல் அப்படின்னு சொல்கிறோம்ல, இப்போ நம்மளுக்கு வந்து சில பேருக்கு வந்து ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். நிறைய பேருக்கு விதவிதமாக வந்து ஊருக்கெல்லாம் போய் பார்க்கணும் அப்படின்னு வந்து அவள் வந்து நினைப்பாள். இப்போ வந்து ஹாலிடே பிளான் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஹாலிடே போனோன்னா நான் பிளான் பண்ணுவேன் இல்லை, எந்த ஊருக்கு நான் போகணும், எவ்வளோ நாளைக்கு நான் வந்து அந்த இடத்துல ஸ்டே பண்ணணும், அப்புறம் எந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணணும், எங்கெல்லாம் சைட் சீயிங் பண்ணணும், இதெல்லாம் வந்து நாம் நல்ல பிளான்லாம் போட்டு டிசைடு பண்ணி ஹாலிடேக்கு போவோம். அதனால் ஹாலிடே எப்படி இருக்குது? நம்மளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மெரி கோ ரவுண்டில் போகிற மாதிரி ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆனால் இந்த சம்சாரா ட்ராவல் இருக்குல்ல, இது வந்து நான் பிளான் பண்ணி நெக்ஸ்ட்டு ஜென்மா எனக்கு இது தான், நெக்ஸ்ட்டு என்னுடைய அப்பா அம்மா இவாளாக தான் இருக்கணும், இப்போ போன ஜென்மத்தில் என்னால் அனுபவிக்க முடியாததெல்லாம் இந்த ஜென்மத்தில் நான் வந்து எனக்கு எல்லாமே கிடைக்கணும், அப்படி எல்லாம் நம்ம பிளான் பண்ணி இந்த ஜென்மா டு ஜென்மா ட்ராவல் பண்ணுறோமா? எப்படி ஆக்சுவலாக ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா, அந்த இது ஏற்கனவே வந்து நம்ம இந்த ஜீவ யாத்ரா கிளாஸில் வந்து கேட்டிருப்போம். ஒரு கிட்னாப் பண்ணப்பட்டவன் எப்படி வந்து அவனை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணுவாளோ, ஏன்னா அவன் வந்து இருக்கிற இடம் தெரிஞ்சிடுது யாருக்காவது அப்படின்னா, போலீஸ் வந்து கண்டுபிடிச்சிடுது அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவா? உடனே தூக்கி அந்த பர்சனை இன்னொரு இடத்துக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணுவாள். அப்போ கூட தான் சைட் சீயிங்லாம் இருக்கும். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணும்போது எப்படி இருக்கும்? அப்போது அந்த சைட் சீயிங்கு ரசிக்கவே முடியாது இல்லையா? ஏன்னா நம்ம வேறு யாரோட கண்ட்ரோல்லையோ இருந்து நம்மளை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுறா. அது மாதிரி இந்த சம்சாரா ட்ராவல் இருக்கே, அது யமதர்மராஜாவுடைய கண்ட்ரோல்லையும் கர்மாவோட கண்ட்ரோல்லையும் அதுதான் நம்மளை வந்து கண்ட்ரோல் பண்ணி ஒரு ஜென்மா டு இன்னொரு ஜென்மா நம்மளை வந்து ஷிஃப்ட் பண்ணுறது. ஆனால் நம்ம வந்து என்ன நினச்சிட்டு இருக்கோம்? நம்மளே தான் பிளான் பண்ணி இங்கேருந்து அங்கே போயின்ட்டுருக்கோம், அங்கேருந்து இங்கே போயின்ட்டுருக்கோம் அப்படின்னு. ஆனால் ஒரு ப்ராடு பிக்சர்லேருந்து இதை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த ஜென்மா டு ஜென்மா நம்மளுடைய கண்ட்ரோல்லையே இல்லை. அப்போ அதுலேருந்து எப்படியா தப்பிக்க முடியுமா? இப்போ நான் ஹாலிடே போனேன்னா நான் டிசைட் பண்ணி எனக்கு வந்து பிடிக்கல அப்படின்னா இம்மீடியட்டாக நான் என்னுடைய ட்ரிப்பை கேன்சல் பண்ணி வீட்டுக்கு கிளம்பி வந்துடலாம். அந்த மாதிரி இது வந்து எனக்கு போர் அடிச்சிருத்து இந்த ஜென்மா டு ஜென்மா ட்ராவல் பண்ணுறது அப்படின்னாவது நம்மளுக்கு என்றைக்காவது யோசனை வருதான்னா யோசனை வரமாட்டேங்கிறது. சரி, இதுலேருந்து வந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக தப்பிக்கிறதுக்கு வழி
இருக்குது அப்படின்னும் சாஸ்திரம் சொல்கிறது. சப்போஸ் நீ வந்து அதை பற்றி யோசிக்கவே இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணிட்டு இருப்போம் நம்ம? புனரபி ஜனனி ஜட்டரே சயனம். ஜனனி அப்படின்னு சொன்னால் அம்மா அப்படின்னு அர்த்தம். ஜனனம் கொடுப்பவள் ஜனனி. அப்போ என்ன பண்ணுறோம்? மறுபடியும் அம்மாவோட வயத்தில் பிறக்கிறோம். சயனம்னா படுத்துக்கிறது. அம்மாவோட வயத்தில் இருந்து அதுக்கப்புறம் நாம் வெளியில் வரோம். ஸோ நம்ம அதை பற்றிலாம் யோசிக்கவே இல்லைன்னா மறுபடியும் அந்த விஷய சைக்கிளில் மாட்டிக்கிறோம். இஹ சம்சாரே பகுதுஸ்தாரே. இப்போ இந்த சம்சாரா சைக்கிள்லேருந்து தப்பிக்கிறது ஆனால் கொஞ்சம் கஷ்டமான வேலை. ஆனால் டெஃபினட்டாக தப்பிக்க முடியும். ஸோ இந்த டைமோட அந்த வலையில் நம்ம வந்து மாட்டின்னு இருக்கோம். எப்படி வெளியில் வருது? இப்போ சப்போஸ் வந்து சில பேர் சொல்லலாம், இல்லை நான் வந்து நல்ல டீட்ஸ்லாம் பண்ணி நான் வந்து ஹையர் லோகாஸ்லாம் கூட போவேன், ஏன் நான் இங்கேயே தான் பிறக்கணுமான்னு ஹையர் லோகாஸ் போய் நான் என்ஜாய் பண்ணுவேன். ஓகே, ஹையர் லோகாஸ் போகலாம். ஆனால் என்னாகும்? அந்த புண்ணியம்லாம் வந்து எக்ஸாஸ்ட் ஆச்சுன்னு சொன்னால் மறுபடியும் கூவம் நதி கரையினிலே இங்கே தான் வந்து நாம் பிறந்தாகணும். அப்போ அந்த டைமை இப்போ நம்ம கான்குவேர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன ஒரே வழி? பகவானை பற்றி தெரிஞ்சுக்கிறது மட்டும்தான் ஒரே வழி. ஏன்னா பகவான் காலத்தை வென்றவன். ஸோ என்ன பண்ணணுமா? கிருபையா பாரே பாஹி முராரே. அபாரே அப்படின்னு சொன்னால் சம்சார சாகரம். கரையே இல்லாத இந்த சம்சார சாகரத்துலேருந்து, ஏன்னா எப்படி இருக்குது? கரை கண்ணுக்கே தெரிய மாட்டேங்கிறது, அப்படி இருக்குது இந்த சம்சார சாகரம். அதிலேருந்து பகவானே நீ என்ன பண்ணு? கிருபையா தயை கூர்ந்து பாஹி முராரே. முராரேனா இந்த இடத்துல விஷ்ணு, கோவிந்தா. கோவிந்தா நீ என்ன காப்பாத்து. இப்போ பகவான் மட்டும்தான் இதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். அடுத்த ஸ்லோகம், ஸ்லோகா நம்பர் 22. ரத்யாச்சர்பட விரச்சித கந்தஹ புண்யா புண்ய விவர்ஜித பந்தஹ யோகி யோக நியோஜித சித்தஹ ரமதே பாலோன்மத்தவ தேவ. இப்போ வந்து இந்த ஸ்லோகம் யார் பண்ணியிருக்கா அப்படின்னு நமக்கு வந்து தெரியலை, யார் ஆத்தர் அப்படின்னு தெரியல. புண்ணியா புண்ணிய விவர்ஜித பந்தஹா. இப்போ இந்த ஞானி வந்து புண்ணியம் அப்புண்ணியம் அது ரெண்டுத்தையும் வந்து கடந்தவர் அப்படின்னு சொல்லப்படுது. அப்புண்ணியம்னா பாப்பம் அப்படின்னு அர்த்தம். அதாவது இந்த ஞானி வந்து என்ன பண்ணிட்டார் அப்படின்னு பார்த்தா பிரம்மனை தெரிஞ்சுட்டார், ஆர் பிரம்மனை அடைஞ்சுட்டார், கோவிந்தனை அடைஞ்சுட்டார். பந்தா அப்படின்னு சொன்னால் வழி, மார்க்கம் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த சந்நியாசி வந்து மோக்ஷ மார்க்கத்தில் இருக்கார். இப்போ இவர் வந்து சந்நியாசியை பற்றி இங்கே சொல்கிறதுனால அவருடைய ட்ரெஸ்ஸுடைய விவரணம் வந்து நம்மளுக்கு இங்கே கிடைக்கிறது. கந்தஹா அப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி டேமேஜ்டு ட்ரெஸ்ஸு, கந்தலாக இருக்கிற ஒரு ட்ரெஸ்ஸு. விரச்சித்த அப்படின்னு சொன்னால் அதாவது நம்ம ஆல்மோஸ்ட் தூக்கி போடுவோம்ல, வேண்டாம் அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரியான ஒரு கந்தலான ஒரு ட்ரெஸ்ஸை வந்து இந்த சன்னியாசி வந்து போட்டுருக்கார். அப்படின்னா என்ன சொல்ல வரானா, எந்த பொசிஷனுமே வந்து இந்த பர்சன் கிட்ட இல்லை. ஆனால் இந்த பர்சன் தான் உலகத்திலேயே ஆனந்தமான பர்சன் அப்படின்னு இங்கே சொல்லப்படுறது. எதுவுமே இல்லாத இந்த சந்நியாசி தான் உலகத்திலேயே ஆனந்த புருஷா. ஏன் அப்படின்னா அவர்கிட்ட என்ன இருக்கான்? பிரம்ம ஞானம் இருக்குது. ஸோ இன்டர்னலி ரிச் பர்சன். ஸோ அந்த நாலேஜ் இருக்கிறதுனால ரமதே பாலோன் மத
தேவ. எப்படி வந்து ஒரு குழந்தை வந்து எக்ஸ்டர்னலாக அதுக்கு எந்த ஃபெசிலிட்டியும் இல்லைனா கூட அந்த குழந்தை வந்து சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அதுக்கு எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இருக்காது இல்லையா குழந்தையாக இருக்கும் பொழுது. இப்போ அது எப்படி சந்தோஷமாக இருக்குமோ. உண்மத்தை அப்படின்னு சொன்னால் பைத்தியக்காரன் அப்படின்னு அர்த்தம். பைத்தியக்காரனும் எப்படி இருப்பான் அப்படின்னா தனக்கு தானே சிரிச்சுட்டு இருப்பான். எக்ஸ்டர்னல் கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி அவனுக்கு வந்து அந்த சந்தோஷமானது ஏற்படுறது இல்லை. இப்போ உடனே வந்து ஞானி இதெல்லாம் தான் வந்து ராங்காக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஞானின்னு சொன்னால் அவன் வந்து பைத்தியக்கார மாதிரி இருக்கணும், கண்ட நேரத்துக்கு சிரிப்பா, எப்படி வேணாலும் வந்து இந்த கந்தல் ட்ரெஸ் எல்லாம் போட்டுப்பா, இப்படி எல்லாம் நம்ம வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணிக்கிறோம். உடனே அப்படி எடுத்துட்டுக்கூடாது. ஜஸ்ட் அந்த கான்டெக்ஸ்ட்டுக்கு அந்த விஷயத்துக்கு மட்டும் கம்பேர் பண்ணிக்கிறோம். அந்த ஹாப்பினஸ்ஸுக்காக நம்ம அந்த கம்பேரிசன் பண்ணுறோம். ஆனந்தமாக அவள் எப்பயுமே இருப்பா. எப்படின்னா அவகிட்ட அந்த நாலேஜ் இருக்கிறதுனால ஆனந்தத்தை அந்த நாலேஜ் கொடுக்கும். இப்போ இந்த சொசைட்டியே வந்து அவரை பார்த்து பரிதாபப்படும் போது, ஏன்னா நமக்கு வந்து ஐயோ அவர்கிட்ட ஒன்றுமே இல்லையே அப்படின்னு தோணும் பொழுது அவர் வந்து நம்மளெல்லாம் பார்த்து என்ன பண்ணுவார்னா, ஐயோ பாவம் இவெல்லாம் என்னைக்கு இந்த சம்சார சாகரத்திலிருந்து வெளியில் வர போகிறாளோ அப்படின்னு நம்மளை பார்த்து அவர் வந்து பரிதாபப்படுவார். ஸோ யோகி ரமதே யோக நியோஜித சித்தா. எப்படி இவர் எப்போதும் ஆனந்தமாக இருக்கார் அப்படின்னு பார்த்தா நியோஜித சித்தா. நியோஜிதனா ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். சித்தனா மைண்டு. யோகா அப்படின்னா இந்த இடத்துல செல்ஃப் நாலேஜ். அப்போ அவருடைய மைண்டு ஆல் த டைம் அந்த செல்ஃப் நாலேஜ்லேயே இருக்கிறதுனால, ஆத்ம ஞானத்திலேயே இருக்கிறதுனால அவர்கிட்ட எக்ஸ்டர்னலாக எந்த விஷயமும் இல்லாத போது அவரால் ஆல் த டைம் ஹாப்பியாக இருக்க முடிகிறது. இப்போ வந்து எந்த வசதியுமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து எல்லாத்தையும் ரினவுன்ஸ் பண்ணுறதுக்கு பேர் சிம்பிளிசிட்டி அப்படின்னு பேர். என்கிட்ட நேச்சுரலாகவே எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னால் அது என்னது? அது வறுமை, அது கொடுமை. நேச்சுரலாகவே இல்லை அப்படின்னா இல்லை, இருந்து அது எல்லாம் வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்னு நான் விட்டுட்டு இருக்கிறதுக்கு பேர் சிம்பிளிசிட்டி. வாலண்டரி பாவர்ட்டி இஸ் சிம்பிளிசிட்டி. இப்போ ஞானி வந்து ஏழை கிடையாது. ஞானி வந்து வாலண்டரியாக இதெல்லாம் எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அப்படிப்பட்டவர் தான் இந்த யோகி. இப்படி தான் யோகிஸ் இருப்பா அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்கிறது. அடுத்த ஸ்லோகம் என்ன சொல்கிறது? ஸ்லோகா நம்பர் 23. கஸ்த்வம் கோஹம் குத ஆயாதஹ காமே ஜனனி கோமே தாதஹ இதி பரிபாவய சர்வமசாரம் விஸ்வம் த்யக்த்வா ஸ்வப்ன விசாரம். இப்போ இந்த ஸ்லோகம் யார் பண்ணினா அப்படின்னு பார்த்தா சுரேந்திரஹா அப்படிங்கிறவ ஒரு டிசைபிள் பண்ணியிருக்கார். ஸோ அவர் இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ கான்ஸ்டண்ட்டாக சில விஷயங்களை பற்றி சிந்திச்சு பாரு, அனலைஸ் பண்ணி பாரு அப்படின்னு சொல்கிறார். கஸ்துவம் கோஹம், கஹ துவம், நீ யார்? உன் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்காள்ல அவளெல்லாம் வந்து நீ யார் அப்படின்னு நீனு ஒரு நாளாவது யோசித்து பார்த்துருக்கியான்னு கேளு அப்படின்னு சொல்கிறேன். கோஹம் கஹ அகம், நான் யார் அப்படின்னு கேட்டிருக்கியா? காமே ஜனனி, என்னோட அம்மா யார்? காமே தாத்த, என்னுடைய அப்பா யார்? குத ஆயாத்தக, இவா எல்லாரும் எங்கேருந்து வந்திருக்கா? இவாளோட நேச்சர் என்ன? அப்படி எல்லாம் நீனு விசாரம் குரு, நீ விசாரம் பண்ணி பாரு அப்படின்னு சொல்கிற. இப்போ வந்து நம்மளுடைய இந்த ஃபிசிக்கல் பாடியை எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இதில் எது நம்மளுடைய ஃபிசிக்கல் பாடி? இப்போ ஃபிசிக்கல் பாடின்னு சொன்னால் இதில் நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்குது இல்லையா? எலும்பு இருக்குது,
தசை இருக்குது, மசில்ஸ் இருக்குது, ஃப்ளஷ் இருக்குது, அப்புறம் வந்து நிறையா வாட்டர் கண்டென்ட் இருக்குது, அப்புறம் பிளட் இருக்குது, நரம்பு இருக்குது. இப்போ எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி தான் நம்ம வந்து ஃபிசிக்கல் பாடி அப்படின்னு சொல்கிறோம். பாடி அப்படின்னு ஏதாவது ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கா? என்றைக்காவது நம்ம இதை யோசித்து பார்த்துருக்கோமா? எல்லாத்தையும் சேர்த்து தானே பாடின்னு சொல்கிறோம். எதையாவது ஒரு தனி போர்ஷன் இது என்னன்னா கை அப்படின்னு சொல்லுவேன். அப்புறம் கையிலேயே இது என்ன அப்படின்னா விரல் அப்படின்னு சொல்லுவேன். விரல்லே இது என்ன அப்படின்னா நகம் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ எதை எடுத்து நாம் வந்து அனலைஸ் பண்ணினாலும் கைன்னு ஒரு சப்ஸ்டன்ஸ் கிடையவே கிடையாது, விரல்னு ஒரு சப்ஸ்டன்ஸு கிடையவே கிடையாது. இப்படி நம்ம அனலைஸ் பண்ணிகிட்டே போனோன்னா சரி இது நகம் என்ன அப்படின்னு பார்த்தா ஃபைனலாக என்ன பண்ணுவோம், அது வந்து டிஷ்யூ அப்படின்னு சொல்லுவோம். சரி டிஷ்யூனா என்ன? குரூப் ஆஃப் செல்ஸ். டிஷ்யூன்னு ஒன்று இல்லவே இல்லை, எல்லா செல்ஸும் சேர்ந்தது தான் டிஷ்யூ அப்படின்னு சொல்கிறோம். இப்போ செல்லுனா என்ன அப்படின்னா அது வந்து குரூப் ஆஃப் ஆட்டம்ஸா மாலிக்யூல்ஸோ ஏதோ ஒன்று அப்படி. அப்புறம் அதையும் நம்ம வந்து அனலைஸ் பண்ணிகிட்டே போனோம் அப்படின்னு சொன்னால் எதுவுமே இல்லை. இப்போ இந்த வெங்காயத்தை உரிச்சோன்னா என்ன இருக்கும், அந்த மாதிரி அது போயிட்டே இருக்கும். அப்போ இந்த வேர்ல்டில் எதை எடுத்துட்டாலும் நம்ம என்ன பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தா அதனுடைய யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு ஒரு பேரை நம்ம கொடுத்து வச்சுருக்கோம். அதனுடைய ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ப்ளஸ் அதுக்கு ஒரு ஷேப் இருக்குல்ல, அதுக்கு ஏற்ற மாதிரி நாம் வந்து ஒரு பேரை கொடுக்குறோம். அதனால தான் அது என்ன சொல்கிறோம், நாம ரூப, நேம் அண்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இப்படி இந்த வேர்ல்டை என்கொயர் பண்ணுறது மூலமாக இதி பண்ணுறது மூலமாக என்ன கண்டுபிடிக்கிறோம் நம்ம, சர்வம் அசாரம் பரிபாவைய. வேர்ல்டில் எதுவுமே சாரம் கிடையாது, இந்த வேர்ல்டில் இருக்கிற எதுக்குமே சப்ஸ்டன்ஸு கிடையாது. இப்போ இது என்ன சொல்லுவோம், பானை. பானைன்னு ஏதாவது ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கா? அப்போ பானையோட சப்ஸ்டன்ஸ் என்னது, களிமண். அந்த மாதிரி வேர்ல்டில் இருக்கிற எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுக்குமே வந்து சப்ஸ்டன்ஸு கிடையாது, எசன்ஸ் வந்து அதுக்கு இல்லை. அப்போ அதெல்லாம் என்னதுன்னா வெறும் நேம் அண்ட் ஃபார்ம். பரிபாவைய, நீ வந்து அதை பற்றி சிந்திக்கணும். நீ என்ன பண்ணுறன்னா அதுக்கு வந்து சப்ஸ்டன்ஸே இல்லை அப்படிங்கிறது தெரியாமல் அந்த நேம் அண்ட் ஃபார்மை நீ வந்து ஹோல்டு பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுற. ஏன் வந்து நம்மக்கிட்ட அது பர்மனெண்ட்டாக இருக்கவே மாட்டேங்கிறது அப்படின்னா அதுக்கிட்ட சப்ஸ்டன்ஸ் இல்லை, ஜஸ்ட்டு நேம் அண்ட் ஃபார்ம். நேம் அண்ட் ஃபார்மை நாம் ஹோல்டு பண்ண ட்ரை பண்ணுறதுனால தான் நமக்கு வந்து ஏமாற்றமானது ஏற்படுறது. அப்போ எது அதனுடைய எசன்ஸு, நேம் அண்ட் ஃபார்முக்கெலாம் எது எசன்ஸாக இருக்குது அப்படின்னா கோவிந்தா. கோவிந்தா தான் அதுக்கு எசன்ஸ். இதை நீ எப்படி வந்து அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னா இங்கே சொல்கிறார் ஸ்வப்ன விசாரம் பண்ணு அப்படின்னு சொல்கிறார். ஸ்வப்ன விசாரம்னா என்ன அர்த்தம், ஸ்வப்னத்தில் விசாரம் பண்ணுறதா? என்ன பண்ணணும், கனவை விசாரம் பண்ணு, கனவை நீனு ஜஸ்ட் அனலைஸ் பண்ணு. இப்போ வந்து கனவு காணும் பொழுது நமக்கு வந்து நான் கனவு தான் இப்போது கண்டுருக்கேன் அப்படின்னு தெரியுமா? இப்போ கனவும் போது எப்படி இருக்குது, எல்லாம் அப்படியே உண்மையாக இருக்குது, ரியலாக இருக்குல்ல. ஆனால் தூங்கி எழுந்த உடனே அந்த கனவு இப்போ என்ன ஆகிடும், பொய் அப்படின்னு சொல்லிவிடுவோம் இல்லை. அது மாதிரிலாம் ஒன்று நடக்கவே இல்லை. இப்போ எங்கேருந்து அந்த கனவு வந்தது, அப்புறம் தூங்கி எழுந்த உடனே இப்போ அந்த கனவு எங்கே போச்சு, இப்படி எல்லாம் என்னைக்காவது நீனு விசாரம் பண்ணியிருக்கியா? ஆனால் நம்ம தூங்கி எழுந்த உடனே என்ன சொல்கிறோம், கனவு பொய் அப்படின்னு மட்டும் சொல்கிறதுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ இவர் சொல்கிறார் இந்த உலகம் இருக்குல்ல, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற உலகமும் கனவு உலகம் மாதிரி தான். நீ வந்து கோவிந்தனை பற்றி தெரிஞ்சுட்டேன்னு சொன்னால் எப்படி நீ வந்து முழிச்சுன்றதுக்கப்புறம் கனவு உலகம் பொய்ன்னு சொல்கிறியோ அந்த மாதிரி கோவிந்தனை பற்றி தெரிஞ்சுட்டதுக்கப்புறம் இப்போ நீ பார்த்துட்டுருக்கிற உலகமும் பொய் அப்படின்னு உன்னால் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறார். பொய்ன்னு உனக்கு புரியும்
ஸோ விஸ்வம் தியக்த்வா ஸ்வப்ன விசாரம். அப்போ கனவு வேர்ல்டில் நாம் அட்டாச்மெண்ட் வச்சுப்போமா? கனவு வேர்ல்டில் அட்டாச்மெண்ட் வச்சுப்போமா? அது பொய் அப்படின்னு நம்மளுக்கு தூங்கி எழுந்த உடனே தெரிஞ்சிடுறது இல்லையா? அது மாதிரி ஞானம் வந்த உடனே இந்த வேர்ல்டு வந்து பொய் அப்படின்னு தெரியும் விசாரம் பண்ணுறது மூலமாக. ஸோ தியக்த்வா நாம ரூபத்தில் இருக்கிற டிபெண்டன்ஸை நீனு விட்டுடு அப்படின்னு சொல்கிறார். இதெல்லாம் எப்படி நம்மளுக்கு தெரிய வரும்? என்கொயரி பண்ணுறது மூலமாக தான் தெரிய வரும். வேதாந்த விசாரம் நாம் பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்லோகம், ஸ்லோகா நம்பர் 24. त्वयि मयि चान्यत्रैको विष्णुः व्यर्थं कुप्यसि मय्यसहिष्णुः कुप्यसि मय्यसहिष्णुः भवसमचित्तः सर्वत्र त्वं वाञ्छस्य चिरात्यति विष्णुत्वम्. ஸோ இது வந்து மேதாதிஹி அப்படின்னு ஒரு டிசைபிள் எழுதினதாக சொல்லப்படுறது. இப்போது இந்த ஸ்லோகம் வந்து முன்னாடி ஸ்லோகத்தோடைய எக்ஸ்டென்ஷன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீ வந்து இந்த உலகத்தை அனலைஸ் பண்ணிகிட்டே போனேயானா, உலகத்தை விசாரம் பண்ணினியானா, அது வந்து வெறும் நேம் அண்ட் ஃபார்ம் அப்படின்னு உனக்கு தெரிய வரும். அது வெறும் நாம அண்ட் ரூப அப்படின்னு உனக்கு தெரிய வரும். அதில் வந்து சாரம் எதுவும் இல்லை, சப்ஸ்டன்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னு உனக்கு தெரிய வரும். அப்போ இந்த ஹோல் வேர்ல்டுடைய சப்ஸ்டன்ஸ் எது அப்படின்னா விஷ்ணுஹு. விஷ்ணு தான் இந்த என்டையர் ஜகத்தோடைய எசன்ஸ். இப்போ என்டையர் ஜகத் அப்படின்னு சொன்னால், ஜகத்னா வெறும் நாமரூப அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அப்போ ஒவ்வொரு நாமரூபாவுக்கும் பின்னாடியும் ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து இருக்கு. அது வந்து விஷ்ணு. இப்போ வந்து தங்கம்தான் நகையோடைய விஷ்ணு அப்படின்னு சொல்லலாமா? விஷ்ணு தான் சப்ஸ்டன்ஸ்னால் தங்கம்தான் நகையோட விஷ்ணு அப்படின்னு சொல்லலாம். என்ன அர்த்தம்? நகை அப்படிங்கிற நாமரூபத்துடைய சப்ஸ்டன்ஸு தங்கம். அப்போ அந்த நகை அப்படின்னு ஒரு நேம் அண்ட் ஃபார்ம் இருக்கே, அதோடைய சாரம் என்ன? கோல்டு. நகைன்னு ஒரு சப்ஸ்டன்ஸு கிடையவே கிடையாது இல்லையா? ஏன்னா அது வந்து நகைனா என்னது? செயினாக இருக்கலாம், வளையலாக இருக்கலாம், மோதிரமாக இருக்கலாம், நெக்லஸாக இருக்கலாம், என்னவா வேணாலும் இருக்கலாம். இப்போ அதை தான் நேம் அண்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அந்த நகை எப்படி இப்போ இருக்குது அப்படின்னு சொன்னால், நகைக்கு வந்து எது எக்ஸிஸ்டன்ஸ் கொடுக்கறது அப்படின்னு சொன்னால், நகை எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு? தங்கத்தை டிபெண்ட் பண்ணி இருக்கு. நகையுடைய சாரம் எது அப்படின்னு பார்த்தா தங்கம். அப்போ அதனுடைய ரூபத்துக்கு ஏற்ற மாதிரி நாம் வந்து டிஃப்ரெண்ட் நேம் கொடுக்குறோம். நகைன்னு ஒரு சப்ஸ்டன்ஸ் உண்மையாக இல்லவே இல்லை. இப்போ அந்த நகையோட சப்ஸ்டன்ஸ் கோல்டு. அந்த மாதிரி எதை வேணாலும் எடுத்துக்கோங்க. ஃபர்னிச்சர் எடுத்துட்டோன்னா ஃபர்னிச்சருடைய சப்ஸ்டன்ஸ் என்னது? வுட்டு. அது வந்து விஷ்ணு. இப்போ பாக்கி எல்லாம் என்னது அப்படின்னா சேரு, டேபிளு, ஸ்டூலு, அதெல்லாம் என்னது? நாம ரூபா. அது மாதிரி இது வந்து எக்ஸாம்பிளுக்கு நாம் புரிஞ்சிக்க வேண்டியது. அது மாதிரி இந்த ஹோல் வேர்ல்டு என்னது? இன்க்ளூடிங் கோல்டு, வுட்டு, அதெல்லாம் கூட என்னது? நாம ரூபா மட்டுமே. அந்த கோல்டு, வுட்டு, அதுக்கெல்லாம் கூட எது சப்ஸ்டன்ஸு அப்படின்னா விஷ்ணுஹு. அதுதான் பிரம்மன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ உலகத்தில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குல்ல, அதை வந்து நம்ம மேலோட்டமாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒன்றொன்றும் வந்து வித்தியாசமாக இருக்கிற மாதிரி நமக்கு தெரியறது. இது வேற, அது வேற, ஸ்டூல் வேற, சேர் வேற, செயின் வேற, வளையல் வேற. நகை தானே, தங்கம் தானே அதோடைய சப்ஸ்டன்ஸ். ஆனாலும் அதனுடைய ஃபார்மை வச்சு நாம் என்ன சொல்கிறோம்?
வளையல் டோட்டலி டிஃப்ரெண்ட்டு, செயின் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட்டு அப்படின்னு நாம் வந்து அதை பிரிச்சுடுறோம். ஏன் நம்ம வந்து அந்த பேதத்தை பண்ணுறோம்? நாம் வந்து மேலோட்டமாக அந்த ஃபார்மை வச்சு அதனோட பேரை வச்சு இது வேறு அது வேறன்னு பிரிச்சுடுறோம். அது மாதிரி உலகத்தில் இருக்கிற நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது, எல்லாமே டிஃப்ரெண்ட் 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 அப்படின்னு சொல்லிடுறோம். ஏன் நாம் வந்து அந்த மாதிரி வெளியில் இருக்கிற அந்த பேதத்தை ஃபோக்கஸ் பண்ணுறோம்? ஏன் நம்மளால் வந்து அதோடைய எசன்ஸை வந்து நம்மளால் ஃபோக்கஸ் பண்ண முடியலை அப்படின்னு பார்த்தா, நம்மளுடைய மைண்டில் வந்து காம, குரோத, லோப, மோக இதெல்லாம் வந்து இருக்குது. இப்போ சூப்பர்ஃபிஷியல் டிஃபரன்ஸை நாம் வந்து ரொம்ப கவனம் கொடுக்கறதுனாலயே இன்ஃபேக்ட் என்ன ஆகிறது, அந்த ஃபோக்கஸ் போடுறதுனால இன்னும் கொஞ்சம் ராகத்வேஷம் வந்து ஆக்சுவலாக இன்க்ரீஸ் ஆகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். நான் டிஃப்ரென்ஸை பார்க்கறதுனால ராக இன்க்ரீஸ் ஆகிறது, துவேஷா இன்க்ரீஸ் ஆகுது. எனக்கு வந்து ஸ்டூல் பிடிக்கும், எனக்கு சேரு பிடிக்காது. எனக்கு செயின் பிடிக்கும், எனக்கு மோதிரம் பிடிக்காது. பட் நம்ம வந்து எதை பார்க்கறதுக்கு மறந்து போய்டுறோன்னா அதோட எசன்ஸ் ஒன்று இருக்குல்ல, அது வந்து எல்லாத்துக்கும் ஒன்று தான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கறதுக்கு மறந்து போய்டுறோம். ஸோ பேதம் இல்லாத எசன்ஸை நாம் ஃபோக்கஸ் பண்ணும் பொழுது தேர் இஸ் நோ கம்பேரிசன், நோ லைக்கு, நோ டிஸ்லைக்கு, எதுவுமே இல்லை. ஏன்னா எல்லாமே என்னது இருக்கிறது, எல்லாமே எசன்ஸ் இஸ் தி சேம். எனக்கு கம்பேர் பண்ணுறதுக்கு வேற ஒரு ஆப்ஜெக்டு இல்லவே இல்லை. ஏன்னா இருக்கிறது ஏகம் அத்வைத்தம். அதனால ராக, துவேஷ, காம, குரோத இதெல்லாம் ஏற்படுறதுக்கான சான்ஸே வந்து இல்லை. இப்போ நம்ம வந்து நம்மளோட ஃபேமிலியிலேயே பார்த்துருப்போம், நிறைய இந்த மாதிரி இந்த கம்பேரிசன் இதெல்லாம் வந்து நடக்கும். நீ பெருசா, நான் பெருசா, எல்லாம் சண்டை எல்லாம் நடக்கும். ஏன் அப்படின்னா நம்மளுடைய மைண்டில் அகெயின் இந்த ராகத்வேஷ ப்ராப்ளம் வந்து இருக்கிறதுனால நீ வேற, நான் வேற, நான் பண்ணுற வேலை வேற, நீ பண்ணுற வேலை வேற, நான் பண்ணுற வேலை வந்து பெருசு, நீ பண்ணுற வேலை வந்து கம்மி, இப்படி எல்லாம் டிஃப்ரென்சஸ் நாம் வந்து பார்க்குறோம். ஸோ துவயி மயி, உன்னுள்ள, துவயினா உனக்குள்ள, மயினா என்னுள்ள. அப்புறம் அந்நியத்திர, அந்நியத்திரனா எல்லா இடத்துலையும். ஏகோ விஷ்ணுஹு, உனக்குள்ளேயும் விஷ்ணு தான், எனக்குள்ளேயும் விஷ்ணு தான், எல்லா இடத்துலையும் இருக்கிறது யாரு? விஷ்ணு தான். அந்த விஷ்ணு தான் ஏகசார நித்திய சத்தியம். வியர்த்தம் குப்யசி மயி அசகிஷ்ணுஹு, உண்மையான நிலைமை வந்து இப்படி இருக்கும் பொழுது நீ ஏன் அசகிஷ்ணுஹு, நீ வந்து என்ன சகிச்சுக்க மாட்டேங்கிற, ஏன் இம்பேஷண்ட்டாக ஆகிற? அதுவும் யாரை பார்த்து? மயி அசகிஷ்ணுஹு, என்னை பார்த்து நீ ஏன் வந்து இம்பேஷண்ட்டாக ஆகிற அப்படின்னா, ஏன் என்னை ஏன் வெறுக்கிற அப்படின்னா என்னென்னா, நம்ம யாரெல்லாம் வெறுக்கிறோமோ அவளெல்லாம் அந்த இடத்துல போட்டுக்கணும். வியர்த்தம் குப்பியசி, என் மேலே ஏன் உனக்கு கோபமானது ஏற்படுறது? இப்போ சில பேரை பார்த்தாலே நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக பிபி ஷூட்டப் ஆகும், அவ்வளோ கோபம் வரும் நம்மளுக்கு. ஏன் அப்படி ஆகிறது? ஏன்னா நம்ம வெளியில் இருக்கிற எக்ஸ்டர்னல் டிஃப்ரென்சஸை ஃபோக்கஸ் பண்ணுறோம். பவ சமச்சித்தக சர்வத்ர துவம், எல்லாத்துலேயும் இருக்கிற அந்த எசன்ஸை நீ பாரு. அப்படி பார்த்தா நம்மளுக்கு சமச்சித்தமானது கிடைக்கும், பேலன்ஸ்டு மைண்ட் உனக்கு கிடைக்கும். வாஞ்சசியதி அச்சிராத் விஷ்ணுத்வம், இந்த மாதிரி உனக்கு சமச்சித்தம் கிடைக்கணும் அப்படின்னா வாஞ்சசியதி, அது அப்படின்னா உனக்கு அது வேணும் அப்படின்னா அச்சிராத், அச்சிராத்னா சீக்கிரமாக, அதுவும் சீக்கிரமே வேணும் அப்படின்னு சொன்னால் விஷ்ணுத்வம், விஷ்ணு பற்றி நீனு தெரிஞ்சுக்கோ, அந்த ஸ்டேட்டஸை அடையிறதுக்கு நீனு முயற்சி பண்ணு. பஜ கோவிந்த. இப்போ வந்து நம்ம குட்டி சின்ன வயசில் இருக்கும் பொழுது இந்த நிறைய ஷேப்ஸில் இருக்கிற பிஸ்கெட்ஸ்லாம் சாப்பிட்ருப்போம்ல, அனிமல் பிஸ்கெட்ஸ், நாய், பூனை, யானை அந்த மாதிரிலாம் இருக்கும், குட்டி குட்டியாக இருக்கும். பசங்களுக்கு கொடுத்தா பசங்க என்ன பண்ணுவோன்னா 2 நிமிஷத்தில் சண்டை போட்டு எனக்கு அதுதான் வேணும்,
இதுதான் வேணும், இந்த அனிமல் தான் வேணும், அந்த அனிமல் தான் வேணும் அப்படின்னு சண்டை போடும். ஏன்னா யானை வந்து பெருசாக இருக்குது, பூனை வந்து சின்னதாக இருக்குது, அப்புறம் என்கிட்ட சிங்கம் இருக்கும், நான் தான் ராஜா, அப்படி எல்லாம் வந்து சண்டை வரும். இப்போ அம்மாவுக்கு வந்து ஒரு பெரிய பொறுப்பு, இந்த சண்டையை வந்து இப்போது சமாளிக்கணும். இப்போ அம்மா வந்து எப்படி ஆகிடுவான்னா அத்வைத்த ஞானி ஆகிடுவான். இந்த இடத்துல அம்மா என்ன சொல்லுவா பசங்கக்கிட்ட, ஏய் நீ வந்து என்ன பார்க்குற, அதோட வெளியில் இருக்கிற ஷேப்பை பார்க்குற, ஆனால் எல்லாத்தோடைய எசன்ஸும் என்னது, எல்லாத்தோட டேஸ்ட்டும் எப்படி இருக்கும், அது சேம் பிஸ்கெட்டு தான். சிங்கமோ கரடியோ யானையோ அது எல்லாம் ஒரே பிஸ்கெட்டு தான், ஒரே ஸ்வீட் பிஸ்கெட்டு தான், ஒரே மாவில் தான் இந்த மாதிரி வேறு வேறு எல்லாம் பண்ணியிருக்கா அப்படின்னு அந்த அம்மா வந்து சொல்கிறான். அந்த மாதிரி நம்ம எல்லார்கிட்டையும் இருக்கிறது என்னன்னா ஏக ஸ்வீட் ஆத்மா மட்டும்தான் நம்ம எல்லார்கிட்டையும் இருக்குது. நீ ஏன் வந்து இப்படி பேதப்படுத்தி பார்க்குற? அந்த அம்மா வந்து பிஸ்கெட் விஷயத்தில் மட்டும் அத்வைத்தனா இருப்பா. நாம் வந்து பிஸ்கெட்லேயும் இதை புரிஞ்சுக்கணும், எல்லா இடத்துலையும் இதை வந்து நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த டிசைப்பிள் என்ன சொல்கிறாருன்னா பேதம் பார்க்காத, ஏன்னா இருக்கிறது ஏக ஆத்மா மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறார். அடுத்த ஸ்லோகம், ஸ்லோகா நம்பர் 25. சத்ரௌ மித்ரே புத்ரே பந்தௌ புத்ரே பந்தௌ மா குரு யத்னம் விக்ரஹ சந்தௌ சர்வஸ்மின்னபி பஷ்யாத்மானம் சர்வத்ரோத்ஸ்ருஜ போதாஜ்ஞானம் பேதாஜ்ஞானம் பேதாஜ்ஞானம் பேத அஜ்ஞானம். ஸோ இதை வந்து யார் எழுதியிருக்கா அப்படின்னு பார்த்தா யார் எழுதினான்ற டீட்டெயில் நம்மளுக்கு அவைலபிளாக இல்லை. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு ஹியூமன் பீயிங் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வருது நம்மளுடைய ஃபிசிக்கல் பாடி. இப்போ இந்த ஃபிசிக்கல் பாடிக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் தான் இந்த ஃபிசிக்கல் பாடிக்குள்ளே இருக்குது அப்படின்னு இந்த ஆத்தர் வந்து சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறார். இதெல்லாம் பிடிக்கும், இதெல்லாம் எனக்கு பிடிக்காது, ஆர் இவாளையெல்லாம் எனக்கு பிடிக்கும், இவாளையெல்லாம் எனக்கு பிடிக்காது. இதெல்லாம் வந்து நாம் பல வருஷங்களாக பல ஜென்மங்களாக நாம் சேர்த்து வச்சுட்டுருக்கிற வாசனாஸ் அப்படின்னு சொல்லலாம். ராக அப்படின்னு சொன்னால் நான் என்ன பண்ணிடுறேன், இதுதான் எனக்கு நல்லது, அதனால் இதெல்லாம் நான் வந்து விரும்புகிறேன் அப்படின்னு நானே வந்து டிசைட் பண்ணிடுறேன். துவேஷ அப்படின்னா இது எனக்கு நல்லது இல்லை, அதனால் இதெல்லாம் நான் வெறுக்கிறேன், இது எனக்கு வேண்டாம். இப்போ ராகத்வேஷம் நம்மளுடைய மைண்டில் வந்து எவ்வளோ தூரத்துக்கு மூழ்கி போயிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ இந்த வேர்ல்டை யார் கிரியேட் பண்ணியிருக்கா? பகவான் இந்த வேர்ல்டை கிரியேட் பண்ணியிருக்கார். பகவான் கிரியேட் பண்ண இந்த வேர்ல்டை நாம் என்ன பண்ணுறோம், ராகத்வேஷ கண்ணோட்டத்தோடு இப்போ பார்க்க ஆரம்பிக்கிறோம். இப்போ சப்போஸ் நம்மளுக்கு யாரையோ வந்து பிடிக்கலைன்னு வச்சுக்கோங்க, இப்போ உங்களுக்கு பக்கத்தில் உட்காந்துட்டுருக்கிறவாளோ உங்களுக்கு பிடிக்கலை, சும்மா அந்த பர்சனை யார் படைச்சா? நம்மளை படைச்ச அதே பகவான் தான் அந்த பர்சனையும் படைச்சார் இல்லையா? அப்போ பகவானுக்கு தேர் இஸ் நோ ராக ஆர் துவேஷா, ஆனால் நமக்கு நிறைய இருக்கு. இப்போ நாம் என்ன பண்ணுறோம், இந்த ராகத்வேஷ கண்ணாடியை மாட்டிண்டு இந்த வேர்ல்டை இப்போது பார்க்குறோம். இப்போ சொல்லுவாள்ல, கருப்பு கலர் கண்ணாடி போட்டுட்டு வேர்ல்டை பார்த்தா எல்லாமே கருப்பாக தான் தெரியும், ஒரிஜினலாக என்ன இருக்குன்னே எனக்கு தெரியல. நான் என்ன பண்ணிடுறேன், ராகத்வேஷ கண்ணாடியை மாட்டின்ட்டு தான் கண்ணையை திறக்கிறேன். நான் காத்தால தூங்கி எழுந்துக்கும் போதே ராகத்வேஷ கண்ணாடியை நான் மாட்டின்ட்டு அதுக்கப்புறம் தான் இந்த வேர்ல்டையே நான் வந்து பார்க்குறேன். அப்போ ஒரிஜினலாக இங்கே என்ன இருக்குது அப்படிங்கிறதே எனக்கு தெரியலை. இப்போ
இப்போ நான் என்ன பண்ணிடுறேன், பகவான் கிரியேட் பண்ண வேர்ல்டை பார்க்காம நான் வந்து ஒரு ப்ரைவேட் வேர்ல்டை இப்போது கிரியேட் பண்ணிடுறேன். அவர் பகவான் பண்ணின சிருஷ்டியே நான் இப்போது சேஞ்ச் பண்ணிடுறேன். இப்போ அதனால் நாம் என்ன பண்ணிடுறோம்னா வேர்ல்டையே வந்து இப்போது ரெண்டாக பிரிச்சுடுறோம். ஒரு குரூப்பு எனக்கு வேண்டியவா, இன்னொரு குரூப்பு எனக்கு வேண்டாதவா, பந்துஹு சத்ருஹு அப்படின்னு 2 குரூப்பாக இப்போ நான் பிரிச்சுடுறேன். இப்போ இந்த 2 குரூப்போடவும் போராடுறதுக்கே எனக்கு வந்து நேரம் சரியாக இருக்குது. ஏன் 2 குரூப்போடையும் நான் வந்து போராடணும்? பந்துஹு அப்படின்னு சொன்னால் அவளை என்னுடைய பந்துஹுவாகவே வச்சுக்கிறதுக்கு நான் வந்து போராட வேண்டியதாக இருக்குது. சத்ருன்னு சொன்னால் அவள் என்கிட்ட சேர்ந்துடவே கூடாது அப்படிங்கிறதுக்கு நான் வந்து போராட வேண்டியதாக இருக்குது. ஸோ விக்கிரக சந்தவ் யத்னம் மாகுரு. விக்கிரக சந்தவ்னா பேட்சப் பண்ணுறது, யத்தனம்னா எஃபர்ட், மாகுரு பண்ணாதே. ஸோ எனிமியை ஃப்ரெண்டு ஆக்கிறதுக்கும், இப்போ எனிமியும் வந்து ரொம்ப நாளாக எனிமியாகவே வச்சுக்க முடியாதுல்ல, நாம் என்ன பண்ணுவோம், பேட்சப் பண்ணுறதுக்கு முயற்சிகள்லாம் நடக்கும். அதுக்கெல்லாம் உன் மனசுக்குள்ளேயே போராட்டம் நடக்கும். இப்படிலாம் நம்ம பேசி அமுச்சு விட்டோமே, இப்போ எப்படி வந்து அந்த பர்சனை நாம் வந்து கன்வின்ஸ் பண்ணி நம்மளோட ஃப்ரெண்டாக ஆக்கிறது. அப்போ மனசுக்குள்ளே போராட்டம் நடந்ததுன்னா அதுலேயே பாதி டைம் வந்து நம்மளுக்கு வேஸ்ட் ஆகிடும். அப்புறம் மித்ரவுனா ஃப்ரெண்டை எப்படி ஃப்ரெண்டாகவே மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு எஃபர்ட்லாம் போட்டு டைமெல்லாம் வேஸ்ட் பண்ணாதே. புத்ரே சந்தவ், பையன்னா புத்திரவுனா பையன், அப்புறம் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கூட சேர்த்துக்கணும். அப்போ இந்த ரிலேஷன்ஷிப்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு எப்படி நான் மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு டெய்லிலாம் உன் மனசில் போட்டு யோசனைலாம் பண்ணி டைமெல்லாம் வேஸ்ட் பண்ணாத. சர்வஸ்மின்னபி பஷ்யாத்மானம் சர்வத்ரோ ஸ்ருஜ பேதா ஞானம். அப்போ எல்லா இடத்துலையும் எல்லார்கிட்டையும் என்ன பாரு, பஷ்ய ஆத்மானம், அந்த எசன்ஸ் இருக்குல்ல அதை நீனு பாரு. நீ அந்த எசன்ஸை மிஸ் பண்ணுறதுனால தான் அந்த பேதமே உனக்கு ஏற்படுறது இல்லையா. இவாள்லாம் ஃப்ரெண்ட்ஸு, இவாள்லாம் வந்து எனிமி அப்படின்னு ஏன் பேதம் ஏற்படுறது, நீ எசன்ஸை வந்து மிஸ் பண்ணிடுற. அந்த டிஃப்ரென்ஸை நீ வந்து பார்க்காத. அந்த டிஃப்ரென்ஸ் ஏன் ஏற்படுறதுன்னா அஜ்ஞானத்தினால அந்த டிஃப்ரென்ஸ் வந்து ஏற்படுறது. அந்த அஜ்ஞானத்தினால ஏற்பட்ட அந்த டிஃப்ரென்ஸை நீ வந்து விட்டுடு அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்கிறது. ஸ்லோகா நம்பர் 26. காமம் க்ரோதம் லோபம் மோகம் त्यक्त्वात्मानं पश्यति सोऽहम् आत्मज्ञानविहीना मूढा ते पच्यन्ते नरकनिगूढा. ஸோ இந்த ஸ்லோகம் எழுதினது வந்து பாரதி வம்சஹா அப்படின்னு ஒரு டிசைப்பிள். இவர் எதை பற்றி பேசுகிறார் அப்படின்னு பார்த்தா ஸ்பிரிச்சுவல் நாலேஜுக்கு ஏற்படக்கூடிய ஆப்ஸ்டிக்கிள்ஸ் அதை பற்றி பேசுகிறார். அந்த ஆப்ஸ்டிக்கிளும் எங்கேயாவது வெளியில் எங்கேயாவது இருக்கானா, வெளியில் இல்லை, உனக்குள்ளேயே தான் அந்த ஆப்ஸ்டிக்கிள் இருக்குது. இப்போ வந்து வெளியில் தான் ஏதாவது ஆப்ஸ்டிக்கிள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கிட்ட நம்ம போகாமல் விலகி இருந்து அதுலேருந்து நம்மளை வந்து நம்ம காப்பாற்றிக்கலாம். ஆனால் இந்த ஆப்ஸ்டிக்கிள்லாம் வந்து நான் எங்கே போனாலும் என் கூடவே வரும். என்னெல்லாம் ஆப்ஸ்டிக்கிள்? காம, குரோத, லோப, மோக. காமனா என்ன அர்த்தம்? டிசையர், வெளி விஷயங்கள் மேலே நம்மளுக்கு இருக்கிற பற்று. அப்போ அதை அடையிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னே நான் வந்து என்னுடைய மைண்டை பிஸியாக வச்சுட்டு இருப்பேன். ஸோ அதுலேயே என்னோடய டைம் வந்து போயிடும். அப்போ மைண்டு வந்து எப்பயுமே எப்படி இருக்குன்னா எக்ஸ்ட்ரோவர்ட்டடாகவே இருக்கும். குரோதம்னா கோவம், அதுவும் வந்து டெஃபினட்டாக மைண்டை டிஸ்டர்ப் பண்ணும். இப்போ நான் வந்து ஒன்று அடையணும்னு ஆசைப்படுறேன், ஆனால் எனக்கு அது கிடைக்கலன்னா இம்மீடியட்டாக என்ன ஆகும்? கோவம் வரும். அதுவும் என்னுடைய மனசை டிஸ்டர்ப் பண்ணும். அப்புறம் லோபனா பேராசை, கிரீட் அப்படின்னு அர்த்தம்.
இன்னும் வேணும் இன்னும் வேணும் அப்படிங்கிற பேராசை. மோகன குழப்பம். நிலையில்லாத பொருளிலிருந்து பாதுகாப்பு எதிர்பார்க்கறதுக்கு பேர் டெல்யூஷன், மோகம். ஸோ இந்த நாலுமே வந்து நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் நாலேஜுக்கு எனிமீஸ். இன்செக்யூர்டு வேர்ல்டு வந்து எப்படி நம்மளுக்கு செக்யூரிட்டியை கொடுக்க முடியும்? அதனால தியக்த்வா விட்டுடோ, எதை? காம குரோத லோப மோகத்தை விட்டுடோ. ஆத்மானம் பஷ்யதி சோகம். சோகம்னா சக அகம். ஆத்மானம் பஷ்யதி, அந்த ஆத்மாவுடைய ஒரிஜினல் நேச்சர் என்னன்னு நீனு தெரிஞ்சுக்கோ. சக அகம், அந்த ஆத்மா வேற ஏதோ இல்லை. அந்த ஆத்மா யாரு? நான் தான் அந்த ஆத்மா. ஸோ நீ ஆத்மாவை தெரிஞ்சுக்கலை அப்படின்னு சொன்னால், ஆத்ம ஞான விஹீனா, அந்த செல்ஃப் நாலேஜ் உனக்கு கிடைக்கலை அப்படின்னா என்ன ஆகும்? தே பச்சியந்தே நரக நிகூடா. நம்மளை வந்து யமதர்மராஜாவும் கர்மாவும் வந்து பிணை கைதிகளாக ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு கூட்டிகிட்டு போயிட்டே தான் இருப்பா. அதை நம்மளால் வந்து தடுக்க முடியாது. எங்கேருந்து எங்கே கூட்டின்னு போகிறாளாம்? நரக நிகூடா. பிறக்கிறது இறக்கிறதுன்னு கூட சொல்லலை இந்த ஆத்தர். எப்படி சொல்கிறார்? நரகா டு நரகா நீ வந்து ட்ராவல் பண்ணுவ அப்படின்னு சொல்கிறார். நிகூடா அப்படின்னு சொன்னால் ஹெல்ப்லெஸ்ஸா அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ஞானம் இல்லாததுனால நீ நிறைய துன்பங்களை அனுபவிப்ப. அதனால நீ வந்து ஆத்ம ஞானத்துக்கு தடையாக இருக்கிற அந்த 4 விஷயத்தை நீ ட்ராப் பண்ணிவிடு, அந்த ஆப்ஸ்டக்கிள்ஸை நீ வந்து ரிமூவ் பண்ணு அப்படின்னு சொல்கிறார். நெக்ஸ்ட் ஸ்லோகா நம்பர் 27. கேயம் கீதா நாம சஹஸ்ரம் த்யேயம் ஸ்ரீபதி ரூபமஜஸ்ரம் நேயம் சஜ்ஜன சங்கே சித்தம் தேயம் தீனஜனாய ச வித்தம். இப்போ இது வந்து எழுதினது யார் அப்படின்னு பார்த்தா சுமதி அப்படிங்கிற ஒரு டிசைபிள். இங்கே வந்து சில ஃபண்டமெண்டல் சாதனாஸ் பற்றி சொல்லப்படுறது. ரொம்ப சிம்பிள் டைரக்ட் எக்ஸசைஸ், ஒருத்தரும் பண்ண வேண்டியது. அதாவது எனக்கு வந்து செல்ஃப் நாலேஜ் வேணும், எனக்கு பகவானை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசை இருந்தால் நாம் டெஃபினட்டாக இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். என்னெல்லாம் 4 எக்ஸசைஸ் அப்படின்னா பாராயணம், தியானம், சத்சங்கம், தானம். ஸோ ஒருத்தருடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி அவளுக்கு அவைலபிளாக இருக்கிற டைமை பொறுத்து நாம் வந்து இந்த 4 விஷயத்தையும் ஃபாலோ பண்ணலாம். கீதா நாம சஹஸ்ரம் கேயம். கீதானா பகவத்கீதா, நாம சஹஸ்ரம்னா விஷ்ணு சஹஸ்ரநாமம். கேயம் அப்படின்னா ரெகுலராக சாண்ட் பண்ணணும். மீனிங் தெரிஞ்சு சொன்னால் ஓகே, மீனிங் தெரியாமல் சொன்னாலும் ஓகே. ஸோ பாராயணம் இஸ் மஸ்ட். அப்படி பண்ணோம் அப்படின்னா அந்த சப்தங்களே வந்து நம்மளுடைய மைண்டை பியூரிஃபை பண்ணும். ஸோ இது வந்து சாம்பிளுக்காக இந்த 2 சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் நாம் சாண்ட் பண்ணலாம். இப்போ வந்து வேத மந்திரம் ஸ்பெசிஃபிக்காக சொல்லப்படலை. நம்ம வந்து வேத அத்தியனம் பண்ணியிருக்கோம், கற்றுன்ருக்கோம் அப்படின்னா தாராளமாக நாம் வந்து அதை சொல்லலாம். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து தியானம் பண்ணணும். உபாசனா, பகவானை பற்றி தியானம் பண்ணணும். இங்கே வந்து ஆத்தர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா ஸ்ரீபதி ரூபம் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதாவது விஷ்ணுவோடைய ரூபத்தை நாம் வந்து தியானம் பண்ணணும், மெடிடேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ சாந்தாகாரம், புஜகசயனம், அந்த மாதிரி பத்மநாபம், சுரேஷம், அந்த மாதிரி வந்து ரூபத்தை நாம் வந்து தியானம் பண்ணலாம். இல்லை நான் வந்து என்னுடைய இஷ்ட தெய்வம் வந்து சிவன் அப்படின்னா சுத்த ஸ்பட்டிக சங்காசம் அப்படின்னு நம்ம வந்து தியானம் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து தேவி தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா சிந்தூராருண விக்கிரகாம் அப்படின்னு அந்த மாதிரி தேவியுடைய தியானத்தையும் தியான ஸ்லோகத்தில் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த ரூபங்களையும் நாம் வந்து தியானம் பண்ணலாம்.
எந்த தெய்வம் நம்மளுக்கு பிடிக்குமோ அந்த தெய்வத்தை நாம் வந்து தியானத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். விஷுவலைஸ் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ பாக்கி பேர் மாதிரி நம்மளுக்கு ஒரே ஒரு சிம்பிள்லாம் கிடையாது. நம்ம மைண்டுக்கு என்ன சிம்பிள் பிடிச்சிருக்கோ அதை எடுத்து நாம் வந்து தியானம் பண்ணலாம். ஸோ அஜஸ்ரம் அப்படின்னா எப்பவும், எவ்ரிடே நாம் பண்ணணும். அதுக்கப்புறம் மூணாவது என்ன, நேயம் சஜ்ஜன சங்கே சித்தம், சத் சங்கத்துக்கு நாம் வரணும். ஏன்னா சத் சங்கத்தில் தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ரைட்டு பாத் வந்து சத் சங்கத்தில் தான் நம்மளுக்கு கிடைக்கும். சத்புருஷர்களால் மட்டும்தான் நம்மளை டைம் டு டைம் கரெக்டாக கைடு பண்ண முடியும். இப்போ வந்து நாம் வந்து ஒரு நல்ல பர்சனாக தான் இருப்போம், எவ்ரிடே பூஜையெல்லாம் பண்ணிட்டு எல்லாம் பண்ணுற ஒரு பர்சனாக இருப்போம். ஆனால் நாம் என்ன நினச்சிடுவோம், நான் தான் இப்படிலாம் இருக்கேனே, எனக்கு பகவான் டெஃபினட்டாக வந்து முக்தி கொடுத்துடுவார் அப்படின்னு ராங்காக ஒரு ஐடியாவில் இருப்போம். ஆனால் இந்த மாதிரி சத்சங்கத்துக்கெலாம் போனால் தான் நம்மளுக்கு என்ன தெரியறது, நீ சும்மா இந்த மாதிரி பூஜையெல்லாம் வீட்லேயே பண்ணிட்டு இருக்கே, நீ ரொம்ப நல்ல பர்சனாக இருக்கே, இதெல்லாம் உனக்கு வந்து சித்த சுத்தியை மட்டும்தான் கொடுக்கும், உனக்கு முக்தி வேணும்னா நீ படிக்கணும் அப்படின்னு அங்கெல்லாம் போனால் தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ ஒரு இன்ஃபார்ம்டு பர்சனை கேட்டு நாம் வந்து தெரிஞ்சுக்கணும். சித்தம்னா இந்த இடத்துல மைண்டு. இப்போ மனசை வந்து எப்போவுமே வந்து சத்சங்கத்தில் இருக்கிற மாதிரி பழக்கணும். நாலாவது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாதனா என்னென்னா தானம், சேரிட்டி. தீனஜனாய வித்தம் தேயம். தீனஜனா அப்படின்னு சொன்னோன்னா தேவைப்படுறவர்கள், அவகிட்ட எதுவும் இல்லாதவா, இல்லாதப்பட்டவர்களுக்கு நாம் வந்து நம்மக்கிட்ட இருக்கிறத ஷேர் பண்ணணும். தேயம்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஸோ நம்மளுடைய ஏர்னிங்ஸில் ஒரு போர்ஷனை நாம் வந்து டெஃபினட்டாக வந்து தானத்துக்கு செலவழிக்கணும். யார்கிட்ட என்ன இல்லையோ அதை கரெக்டாக பார்த்து அவளுக்கு வாங்கி கொடுக்கணும், இல்லை கான்ட்ரிபியூட் பண்ணணும். என்னவாவது வந்து தானம் டெஃபினட்டாக பண்ணி ஆகணும். ஸோ வந்து எப்பயுமே வந்து ஜென்ரலாகவே என்ன ரூல், நம்ம யாரை பார்த்தாலும் அவகிட்ட என்ன பேசினாலும் நம்மளுடைய மைண்டில் என்ன தாட் ஓடணும்னா, இவாளுக்கு நம்மளால் என்ன ஹெல்ப் பண்ண முடியும் அப்படிங்கிற தாட் தான் ஜென்ரலாக நம்மளோட மைண்டில் ஓடணும். அது வந்து பைசா தான் தானம் இல்லை, எனிதிங் நம்ம வந்து தானம் பண்ணலாம் இல்லையா. ஸோ என்ன பண்ணி இவாளுக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ண முடியும் அப்படிங்கிறத நாம் வந்து ஜென்ரலி வந்து யோசிக்கணும். இவாக்கிட்டேருந்து நாம் என்ன எடுத்துக்கலாம், இப்படி தான் ஜென்ரலி இருப்போம். ஆனால் மாற்றி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம் நம்ம, அவளுக்கு நம்மளால் என்ன கொடுக்க முடியும். அப்போ நம்மளுடைய மைண்ட் எவ்வளோ ஃப்ரீ ஆகிடும், ரொம்ப ஹாப்பி ஆகிடும். அப்போ போய் கிளாஸ் கேட்டேன்னா நல்லா புரியும். ஸோ 4 சாதனாஸ். நெக்ஸ்ட் ஸ்லோகா நம்பர் 28. சுகத கிரியத்தே ராமா போகः பశ్చాதந்த ஷரீரே ரோகः யத்யபி லோகே மரணம் சரணம் ததபி ந முஞ்சதி பாபாச்சரணம். இப்போ இந்த ஸ்லோகம் வந்து யார் எழுதினா அப்படின்னு நம்மளுக்கு தெரியலை. ஸோ இங்கே வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, மெஜாரிட்டி மனுஷாளுடைய வீக்னஸ் என்ன, ஜென்ரலாக வந்து எல்லாரும் என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா, சுகபோகங்களை அனுபவிக்கிறதுக்காக தான் இந்த லைஃபே வந்து நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. லைஃபோட அல்டிமேட் எய்ம் என்ன அப்படின்னா என்ஜாய் பண்ணுறது. ஸோ அதனால் என்ன பண்ணுறா அப்படின்னா, என்ஜாய் பண்ணுறதுக்காக பணத்தை சம்பாதிக்கிறா. ஸோ யார் எவ்வளோ தூரத்துக்கு இந்த போகங்களை அனுபவிக்கிறாங்கிறத பொறுத்து இந்த சொசைட்டி எனக்கு ஒரு ஸ்டேட்டஸை நிர்ணயம் பண்ணுறது. கரெக்டு தானே? இந்த சொசைட்டி எனக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸை கொடுக்கணுங்கிறதுக்காகவே நான் வந்து சில போகங்களை என்ஜாய் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இப்போ வந்து முன்னாடிலாம் ஸ்கூல் லீவ் விட்டால் ஹாலிடே அப்படின்னா பாட்டி வீடு, அது எங்கேயாவது பக்கத்துலேயே இருக்கும் நிறைய பேருக்கு, இல்லைன்னா பக்கத்தில் ஏதாவது ஒரு ஊராக இருக்கும், இல்லை ரொம்ப கேட்டோன்னா ஒரு ஊட்டி,
ஒரு கொடைக்கானல், இவ்வளோ தான் இருந்தது. இப்போ ஹாலிடே அப்படின்னா மினிமம் இந்தியாவை விட்டு வெளியில் இருக்கணும், மினிமம் அது. இப்போ நீ எந்த ஊருக்கு ஹாலிடேக்கு போயிட்டு வந்த, அதை வச்சு இந்த வேர்ல்டு வந்து எனக்கு ஒரு ஸ்டேட்டஸை கொடுக்கறது. எனக்கும் அது பிடிச்சிருக்கு, அதனால் நானும் வந்து கஷ்டப்பட்டு இன்னும் கொஞ்சம் பைசா சம்பாதிச்சு அந்த மாதிரியெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ண வேண்டியதாக இருக்குது. இங்கே வந்து அந்த மாதிரி இருக்கிறவாளை பார்த்து தான் ஆத்தர் வந்து பரிதாபப்படுறார். சுகத கிரியதே ராமா போகா. இங்கே ராமா அப்படிங்கிறது வந்து பகவான் ராமர் இல்லை, ரமதே அஸ்மின் இது ராமஹா. எது ஒன்று ஆனந்தத்தை கொடுக்குமோ அதுக்கு பேர் ராமஹா. இப்போ வந்து எனக்கு காஃபி ஆனந்தத்தை கொடுக்கும்னா காஃபி ராமா. வெளியூர் போகிறது எனக்கு ஆனந்தத்தை கொடுக்கும்னா வெளியூர் வந்து ராமா. அப்படின்னா என்ன அர்த்தம்? எனி சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நாம் வந்து ராமா அப்படின்னு சொல்லலாம். ஸோ எதை வந்து நான் என்னுடைய சந்தோஷத்துக்காக பிடிச்சிக்கிறேனோ அது வந்து ராமா. பகவானையும் பின்ன ஏன் ராமான்னு சொல்கிறோம்? ஞானிகள் பகவானால் சந்தோஷத்தை அடையறா. ஸோ கான்டெக்ஸ்ட்டை பொறுத்து மீனிங் வந்து நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ பகவான் ராமர் வந்து ஆனந்த ஸ்வரூபம். ஸோ ஒரிஜினல் சோர்ஸ் ஆஃப் ஜாய். அவர் வந்து சென்ஸ் ஆப்ஜெக்ட் கிடையாது. ஸோ பகவான் ராமன் கிட்டேருந்து கிடைக்கிற ஹாப்பினஸ் எப்படிப்பட்ட ஹாப்பினஸ்ஸு? பர்மனெண்ட் ஹாப்பினஸ். ஸோ பశ్చాதந்த ஷரீரே ரோகா. நமக்கு வந்து விஷய சுகத்தில் ஈடுபடும் பொழுது இந்த மாதிரி இந்த ஹாலிடேக்கு போகணும், இந்த மூவிக்கு போகணும், அப்புறம் இது சாப்பிடணும், இதெல்லாம் நான் வந்து என்ஜாய் பண்ணணும், அப்படியெல்லாம் நாம் வந்து அந்த சென்ஸ் ஆர்கன்ஸுக்கு ப்ளெஷரை கொடுக்கும் பொழுது காலப்போக்கில் என்ன ஆகிறது? அந்த சென்ஸ் ஆர்கன்ஸை வந்து நம்ம ஓவர் யூஸ் பண்ணிடுறதுனால அது அதனுடைய ஃபங்க்ஷன் பண்ணுற திறனை இழக்கிறது. அதனால நம்மளுக்கு நிறைய டிசீசஸ்லாம் வந்து ஏற்படுறது. இப்போலாம் வந்து கோக்கு, பெப்சி அதெல்லாம் குடிக்கலைன்னா தப்பு, அவமானமாக கன்சிடர் பண்ணப்படுறது. அதனால் என்ன ஆகிறது? வேறு வழி இல்லாமல் நம்ம குடித்து அவக்கிட்ட ப்ரூவ் பண்ணி ஆகணுமே, அதனால் ஓவராக குடித்தா என்ன ஆகிடுறது? குடிக்கிறதுனா கோக் அண்ட் பெப்சி பற்றி பேசுகிறேன். என்ன ஆகிடுறது? உடம்புக்கு நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுறது. ஸோ பிபிஏ ஏதோ ஒன்று வந்துடுறது. இப்போ யூத் அப்படின்னு சொன்னாலே வந்து அதை என்ஜாய் பண்ணுறதுக்காக தான் யூத் லைஃப் இருக்குது அப்படின்னு நினச்சின்றா. இப்போ நம்ம வீட்லேயே ஏதாவது ஒரு குழந்தை வந்து அழகாக பூனல் போட்டுன்றதுக்கப்புறம் 2 வேளை சந்தியாவந்தனம், சமிதா தானம் அதெல்லாம் பண்ணிட்டுனா நம்மளுடைய சொந்தக்காராலே அந்த குழந்தைய பார்த்து என்ன சொல்லுவா? இவ்வளோ சமத்தை பண்ணுறியே அப்படின்னு ஃபஸ்ட்டு லைன் சொல்லிவிட்டு செகண்ட் லைன் என்ன சொல்லுவா? என்னடா அம்பி, ஏன்டா இப்படி அசமஞ்சா 2 வேளையும் வாடா சந்தியாவந்தனம் பண்ணுற அப்படின்னு அந்த குழந்தைய வந்து டீஸ் பண்ணுவாள். இதே வேறு ரிலீஜனில் இருக்கிறவா வந்து சண்டே போட்டோம், சர்ச்சுக்கு போட்டோம், இல்லைனா 5 வேளை ப்ரேயரா, அது பண்ணால் எப்படி பண்ணுறா போகிறேன் 5 times a day. உன் வீட்டு குழந்தை கரெக்டாக பண்ணுறதில்ல, அதனோட டியூட்டியை அதை நீ என்னைக்காவது அப்ரிஷியேட் பண்ணியிருக்கியா? நம்மளுடைய ப்ராப்ளமே இதான். அடுத்தவன் ஏதாவது பண்ணால் அது வந்து நம்மளுக்கு ஆஹா ஓஹோன்னு இருக்குது. நம்ம வீட்லேயே அந்த பொக்கிஷம் இருக்கும், நம்மளே கூட சில டைம் இதை ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம். அதோட பெருமையே வந்து நம்மளுக்கு தெரியாது. ஏன் அப்படின்னு சொன்னால் நம்மளோட பெருமையே வந்து நம்மளை பற்றி நாமளே பெருமைப்பட்டுக்க கூடாதுங்கிற மாதிரியான ஒரு எஜுகேஷன் சிஸ்டமில் நாம் படிச்சதுனால எனிதிங் ஃபாரின் இஸ் வெரி குட் ஆன்னு வாயை தொடர்ந்து பார்க்க வேண்டியிருக்கு நம்ம. ஸோ சுக்கபோகங்களில் ஈடுபட்டு உடம்பை இவன் வந்து கெடுத்துக்கிறான். அது மட்டும் இல்லை, இவன் வந்து நிறைய விஷயங்களை அக்வயர் பண்ணி சொந்தம் கொண்டாடுறதுக்கு ட்ரை பண்ணுறான். ஏற்கனவே நம்ம பார்த்தோம், இந்த பாடியே வந்து நம்மளோடது கிடையாது இல்லையா? இந்த பாடி வந்து பகவானால் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு டெம்பரரி கிஃப்ட். இதை யூஸ் பண்ணி நாம் என்ன பண்ணணும்? இதை எதுக்காக பயன்படுத்தணும்? ஞானம் அடையிறதுக்காக இந்த பாடியை நாம் வந்து யூஸ் பண்ணணும். இப்போ இந்த எது வந்து ரொம்ப நம்மளுக்கு சொந்தம் நினச்சிட்டு இருக்கோம்? சொந்த உடம்பே இப்போ என்னோட சொந்தம் இல்லை அப்படின்னு ஆயிடுத்து. அப்போ இந்த சோ கால்டு சொந்தக்காராஸ் இருக்காளே, அவ
என் சொந்த பாடியே என்னுடைய சொந்தம் இல்லைன்னு ஆயிட்டதுக்கப்புறம் என்னுடைய சொந்தக்காரர்கள்லாம் எப்படி என்னுடைய சொந்தக்காரர்களாக இருக்க முடியும்? அவளும் என்னுடைய சொந்தக்காரர்கள் இல்லை. என்னுடைய அந்த உயிரோடு இருக்கிற சொந்தக்காரர்களே இப்போ சொந்தக்காரர்கள் கிடையாதுன்னு ஆயிட்டதுக்கப்புறம் என் வீடு, காரு, அந்த மாதிரி இந்த ஜட பொருள்கள்லாம் இருக்கே, அதெல்லாம் வந்து என்னோடது, என்னோட சொந்தம் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொந்த வீடு வச்சுட்டுருக்கேன், சொந்த கார் வச்சுட்டுருக்கேன், எதுவுமே நம்மளால் சொல்ல முடியாது. எதுவுமே நம்மளுடைய சொந்தம் கிடையாது. இதெல்லாம் தெரியாமல் இவன் என்ன பண்ணுறான்? எல்லாத்தையும் வந்து சேர்த்து வச்சுக்கிறான். அது எல்லாத்துக்கும் வந்து ஒரு எண்டு உண்டு. எத்தியப்பி லோகே மரணம் சரணம். ஸோ இந்த லோகத்தில் மரணம்தான் சரணம், ஃபைனல் எண்டு. அதெல்லாம் வந்து அழிஞ்சு போகக்கூடியது அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சாலும் ததப்பி ந முஞ்சதி பாபா சரணம். அப்போ கூட இவன் வந்து பாப்பம் பண்ணுறத ஸ்டாப் பண்ண மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்கிறான். பாப்பம் பண்ணுறதுனா அதர்மமான வழிகள் மூலமாக அக்வயர் பண்ணுறதுக்கு இவன் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கான். இவன் வந்து அந்த பாப்பமான ஆக்ஷன்ஸை நிறுத்தவே மாட்டேங்கிறான். அடுத்த ஸ்லோகம், ஸ்லோகா நம்பர் 30. பிராணாயாமம் பிரத்யாஹாரம் நித்யா விவேக விசாரம் ஜாப்ய சமேத சமாதி விதானம் குர்வவதானம் மஹதவதானம். இப்போ சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சில டிசிப்ளின்ஸை இங்கே வந்து ஆத்தர் வந்து சொல்கிறார். ஸோ இது எல்லாமே வந்து எதனால் இந்த ஸ்லோகங்களே ஆரம்பிச்சுது அப்படின்னா அந்த காஷி பண்டிட் தான் வந்து இன்ஸ்பிரேஷன் இல்லையா? இப்போ அந்த காஷி பண்டிட்டுக்கு பாவம் தன்னோட வாழ்க்கையோட கோலே என்ன அப்படின்னு தெரியாமல் அவர் வேறு ஏதோ பண்ணிட்டு இருந்தார். ஸோ முதல்ல நாம் வாழ்க்கையோட கோல் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போ வாழ்க்கையோட கோல் என்ன அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம எல்லோரும் ராங்காக என்ன நினச்சிட்டு இருக்கோம்? என்னுடைய பொசஷன்ஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணுறது தான் என்னுடைய கோல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். இப்போ தான் பார்த்தோம் அதெல்லாம் எதுவுமே என்னோடதே வந்து ஃபஸ்ட்டு இல்லை. அப்போ எனக்கு அது எல்லாமே வந்து கொஞ்ச காலம் டெம்ப்ரரியாக வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ எது எனக்கு கொஞ்ச காலம் மட்டுமே டெம்ப்ரரியாக கொடுக்கப்பட்டிருக்கு, எது என்கிட்ட பர்மனண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத நீனு யோசித்து பாரு, பிரித்து பார். அப்போ நித்தியம் எது, அநித்தியம் எது அப்படின்னு நீ யோசி. அதுதான் நித்யா நித்திய வஸ்து விவேகா அப்படின்னு சொன்னால் அதான் வந்து ஃபஸ்ட்டு சாதனா. நித்யா நித்திய விவேக விசாரம். ரெண்டாவது என்ன? பிரத்யாகாரம். சேர்த்து வச்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை நீ வந்து ட்ராப் பண்ணு. ஏன்னா எவ்வளோ சேர்த்து வச்சுக்கிறோமோ அவ்வளோ டிபெண்டன்சி. ஏன்னா அதை மெயின்டைன் பண்ணணும், அது என்னை விட்டு போயிடக்கூடாதுன்ற இன்செக்யூரிட்டி எல்லாமே வந்து அதனால் இன்க்ரீஸ் ஆகிறது. அதனால் மன சஞ்சலம் இன்க்ரீஸ் ஆகிறது. அதனால் என்ன ப்ராக்டிஸ் பண்ணணும்? தம சென்ஸ் கண்ட்ரோலை ப்ராக்டிஸ் பண்ணணும். பார்த்த உடனே போய் கடையில் பார்த்தா உடனே வாங்கிடக்கூடாது. அது நமக்கு நிஜமாவே தேவையா அப்படின்னு யோசித்து வாங்கணும். ஸோ அதான் பிரத்யாகாரம் குரு. நிறைய அக்வயர் பண்ணிக்க கூடாது. மூணாவது பிராணாயாமம். பிராணாயாமம்ங்கிறது நம்மளுக்கே தெரியும். இட் இஸ் எ பியூட்டிஃபுல் டிசிப்ளின். ப்ரீதிங் எக்ஸசைசஸ். இந்த ப்ரீதிங் எக்ஸசைஸோட யூனிக்னஸ் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து வெறுமை இந்த ஆசனா ஆர் வெறும் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ்லாம் பண்ணால் அது வெறுமை ஃபிசிக்கல் பாடிக்கு மட்டும்தான் வந்து அது இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்கும். ஆனால் பிராணாயாமம் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஃபிசிக்கல் ஹெல்த்தையும் இம்ப்ரூவ் பண்ணும், மென்டல் ஹெல்த்தையும் இம்ப்ரூவ் பண்ணும். ஏன்னா பிராணமய கோஷம் எங்கே இருக்குது? அன்னமய கோஷாக்கும் மனோமய கோஷாக்கும் நடுவில் இருக்கிறதுனால அது ரெண்டுத்துக்குமே அது வந்து ஹெல்ப் பண்ணுறது. அப்புறம் ஜாப்பியனா ஜபம் பண்ணுறது. மந்திரம், ஏதாவது ஒரு மந்திரத்தை எடுத்து நீனு ஜபம் பண்ணு. ஏதாவது ஒரு நாமத்தை சூஸ் பண்ணி நீனு ஜபம் பண்ணு. ஜாப்பிய சமேத சமாதி விதானம் குரு. இப்போ ஜபத்தோடு சேர்த்து சமாதியையும் ப்ராக்டிஸ் பண்ணு. இப்போ
இப்போ நம்ம வந்து ஜபம் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 1 hour என்னால் வந்து ஒரே நாமத்தை ஜபம் பண்ண முடியறது அப்படின்னு சொன்னால் நான் வந்து ஜபம் பண்ணுறதை நிறுத்தினதுக்கு அப்புறம் கூட என்னோடய மைண்டில் வந்து அந்த ஜபமானது ஓடிண்டே இருக்கும். இப்போ நம்ம ஏதாவது அகண்ட நாம ஜபம்லாம் போய் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தோன்னா கார்த்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் ஜபம் பண்ணிகிட்டே இருப்பா. ஆனால் நம்மளால் ஃபுல்லாக வந்து 10 hours 12 hours சொல்ல முடியாது. சும்மா நம்ம போய் ஒரு 2 hours சொல்லாமல் அப்படியே சும்மா உட்காந்துருந்தா கூட நம்ம எழுந்து ஏதாவது ஒரு காஃபி பிரேக்குக்கு வெளில வரோன்னு வச்சுக்கோங்க, அப்போ கூட நம்மளோட மைண்டில் அந்த நாம ஜபம் வந்து ஓடிண்டே இருக்கும். அதுக்கு பேர் சமாதி. ஸோ அதை நீனு ப்ராக்டிஸ் பண்ணு. இப்போ அவதானம் இதெல்லாமே மைண்டுக்கு நம்ம கொடுக்குற ட்ரைனிங், அவ்வளோதான். மைண்டு ட்ரெயின் பண்ணிட்டோன்னா எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அவதானம்னா அலர்ட்டாக இரு, கமிட்டடாக பண்ணணும். இந்த நியூ இயர் ரெசல்யூஷன் மாதிரி வருஷத்துக்கு ஒரு வாட்டி ட்ரை பண்ணாதே அப்படின்னு சொல்கிறார். மகதவதானம், ஸோ கிரேட் கேரோட இந்த விஷயத்தை நாம் வந்து பண்ணணும். ஸோ பிராணாயாமம், பிரத்யாகாரம், நித்திய அநித்திய விவேக விசாரம், ஜபம், இதெல்லாம் வந்து அலர்ட்னஸோடு நாம் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள். லாஸ்ட் ஸ்லோகம். குருச்சரணாம்புஜ நிர்பர பக்தஹ நிர்பர பக்தஹ சம்சாராத் சிராத் பவமுக்தஹ சேந்திரிய மானச நியமாதேவம் द्रक्ष्यसि निजगृहत्यस्तं देवम्. இப்போ இது அகெயின் வந்து யார் ஆத்தர் அப்படின்னு தெரியலை. 2 விதமான சாதனா இங்கே சொல்லப்படுறது. ஸோ குருவோடைய இம்பார்ட்டன்ஸ், ஸ்பிரிச்சுவல் நாலேஜை வந்து குரு இருக்கிறதுனால தான் நம்மளால் வந்து அடைய முடியறது. அண்ட் இந்த ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் அப்படிங்கிறது வந்து ஒரு நீண்ட நாள் பயணம். இம்மீடியட்டாக நம்மளுக்கு இது கிடச்சிடுமானா கிடைக்காது. ஸோ இது வந்து இந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் வேர்ல்டில் நம்ம வந்து செல்ஃப் நாலேஜை அடையணும் அப்படின்னு சொன்னால், அண்ட் நிறைய காம்ப்ளெக்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸோடு நாம் வந்து இருக்கும் பொழுது இந்த செல்ஃப் நாலேஜ் எனக்கு உடனே கிடச்சிடுமா அப்படின்னா உடனே கிடைக்காது. அதுக்கு நிறைய ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் நம்ம வந்து பண்ண வேண்டியதாக இருக்குது. நிறைய தடைகளெல்லாம் தாண்டி நாம் வந்து இதை பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அதுக்கு வந்து யார் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னா, நீ வந்து ஒரு டீச்சர்கிட்ட போ, அந்த டீச்சர் டெஃபினட்டாக உனக்கு ஹெல்ப் பண்ணுவா. ஸோ யாருக்கு இதை பற்றி தெரியுமோ அவகிட்ட போய் நாம் இதை படிக்கணும். ஸோ குரு சரணாம்புஜ நிர்பர பக்தா, சின்சியராக அந்த குருவை நீ வந்து ஃபாலோ பண்ணு. சரணாம்புஜ அப்படின்னா குருவுடைய சரணங்களில் நீ வந்து பாதங்களில் நீ வந்து சரணட அப்படின்னா என்ன அர்த்தம்? குரு கிட்ட நீனு பக்தி பண்ணு. இப்போ நம்ம வந்து சாதன பஞ்சகத்தில் பார்த்தா மாதிரி குரு மேலே ட்ரஸ்ட்டை நீ வந்து டெவலப் பண்ணிக்கோ. ஸோ குரு பூஜை பண்ணு, குருவுக்கு நமஸ்காரம் பண்ணு. இதெல்லாம் பண்ணினாதான் அந்த ஆட்டிடியூடை நம்மளால் டெவலப் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து இந்த டீச்சிங்கை நாம் ரிசீவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு குவாலிஃபிகேஷன் தேவைப்படுறது இல்லையா? இப்போ ஐஐடியில் நான் படிக்கணும் அப்படின்னா நான் என்ன கிளியர் பண்ணியிருக்கணும்? அந்த ஜேஇஇ அப்படின்னு ஒரு எக்ஸாம் வைப்பான், அதை வந்து நான் கிளியர் பண்ணி இருக்கணும். என்ட்ரன்ஸை நான் வந்து கிளியர் பண்ணி இருக்கணும். அது மாதிரி இந்த சப்ஜெக்டுக்கு உள்ளே நான் வரணும் அப்படின்னாலே சாஸ்திரம் வந்து எனக்கு சில குவாலிஃபிகேஷன்ஸ் தேவை அப்படின்னு சொல்கிறது. இந்திரிய மானச நியமாத், நியமான டிசிப்ளின். இந்திரியத்தையும் மனசையும், அதாவது சென்ஸ் ஆர்கன்ஸையும் மனசையும் வந்து என்னுடைய கண்ட்ரோலில் நான் வச்சுருக்கேனா அப்படின்னு செக் பண்ணணும். ஸோ அந்த யோக்கியதாவை நான் வந்து வளர்த்துக்கணும். இப்படி பண்ணால் நமக்கு என்ன ஆகும்? நிஜ ஹிருதயஸ்தம் தேவம் திரக்ஷ்யசி. அந்த உண்மை வந்து வேற எங்கேயோ வெளியில் இல்லை. தேவம், அந்த ஏகசார நித்திய சத்தியம், அந்த கோவிந்தன் எங்கே இருக்கான்? நிஜ ஹிருதயஸ்தம், ஒருத்தரோட ஹிருதயத்திலேயே இருக்கான் அப்படின்னு திரக்ஷ்யசி நாம் வந்து தெரிஞ்சுப்போம். தெரிஞ்சுக்கிறதுனால என்ன ஆகும்? சம்சாராத் முக்தஹா
பவ. சம்சாரத்திலிருந்து நம்மளுக்கு விடுதலை கிடைக்கிறது. திருப்தி, முக்தி, ஆனந்தம் இது எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கிறது. ஸோ உண்மையை தெரிஞ்சுண்டு நீ வந்து முக்தனா இரு. அப்போ செல்ஃப் மேனேஜ்மெண்ட், அதாவது இந்திரிய கட்டுப்பாடு, மனக்கட்டுப்பாடு ப்ளஸ் குருவோட கைடன்ஸ், இது ரெண்டும் நம்மளை வந்து டிபெண்டன்ஸ்லேருந்து காப்பாற்றும். இப்போ இதோட வந்து அந்த சிஷ்யர்களுடைய டீச்சிங்கும் வந்து முடிஞ்சிடுது. நடுவில் அந்த 29th ஸ்லோகம் இப்போ படிக்கல, ஏன்னா நம்ம அதை ஆல்ரெடி முன்னாடியே பார்த்துட்டோம். ஸோ இதோட வந்து பஜகோவிந்தம் டெக்ஸ்ட்டு ஓவர். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம்.